ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ப்ரோட்டோடைப் மாடல் அப்படின்னு என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ரோட்டோடைப் மாடல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சில செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டெவலப்டு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஸ்டெப்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுலேயும் எப்பயும் போல் ரெக்யர்மெண்ட் கலெக்ஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ எப்பயும் போல் ரெக்யர்மெண்ட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிக்கு போவாங்க. இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும், ரெக்கமெண்ட் கலெக்ஷன் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து sdlcயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் மாடல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து ப்ரோட்டோடைப் டிசைன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. நேராக டிசைனுக்கு போக மாட்டாங்க, ப்ரோட்டோடைப் டிசைன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப் டிசைன் டெவலப் பண்ணுவாங்க. இதை பண்ணோடனே இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து இது கஸ்டமர் ரிவ்யூக்கு போகும். கஸ்டமர் ரிவ்யூ பண்ணிவிட்டு எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் எகைன் வந்து இது டிசைனிங் ஃபேஸுக்கு போகும். இதுக்கு அடுத்து டிசைனுக்கு அடுத்து கோடிங், கோடிங்க்கு அடுத்து டெஸ்டிங், அடுத்து இன்ஸ்டாலேஷன், அடுத்து மெயின்டெனன்ஸ், அது மாதிரி போகும். பட் இதில் வந்து கஸ்டமர் ரிவ்யூவில் வந்து நோ சொல்லிட்டாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஏதாச்சும் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா எகைன் ப்ரோட்டோடைப் டிசைனுக்கு வந்துட்டு ரீடிசைன் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமர் எஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போக முடியும். அதாவது கஸ்டமர் எஸ் சொன்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் இதில் வந்து டிசைனிங் ஃபேஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரோட்டோடைப் மாடல். இது ஆக்சுவலாக கால்ட் டம்மி மாடல். ப்ரோட்டோடைப் மாடலோட அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். கஸ்டமர் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்க முடியும். ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரெக்கமெண்ட் இல்லை இந்த ஃபீச்சர் பிடிக்கல அப்படின்னா அவர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ப்ரோட்டோடைப் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சு அதுக்கு ரிவ்யூ வாங்கி அந்த ப்ரோட்டோடைப் பிடிச்சா மட்டும் தான் நம்ம அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டைம் டேக்கன் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ வந்து ப்ரோட்டோடைப் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து இப்போ தான் சாஃப்ட்வேர் புதுசாக இருக்காரு, அவருக்கு வந்து சாஃப்ட்வேர் பிஸ்னஸை பற்றி வேறு ஐடியா இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரோட்டோடைப் மாடல் யூஸ் பண்ணலாம். நம்ம டெவலப்பர்ஸ் வந்து ஒரு நியூ டொமைனுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம இது மாதிரி ப்ரோட்டோடைப் எடுத்து டிசைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். கஸ்டமர் வந்துட்டு அவங்க ரெக்யர்மெண்ட் மேலே அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரோட்டோடைப் மாடல் யூஸ் பண்ணி ப்ரோட்டோடைப் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டோடைப் மாடல் ஆர் டம்மி மாடல். With